ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் எதுக்காக ஃபேன் சுற்ற விட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பாட்டு ஓடுது. வந்துட்டான் பாருங்கள். என் வீட்டை பார்க்கணுன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் வீட்டை பார்த்தே ஆகணும், ஒன்று நான் வெறியாயிருவேன் அப்படின்ட்டாங்க. நிறைய வாட்டி கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த ஹோம் டூர். எங்கள் வீட்டை வந்து ஏற்கனவே பார்த்தவங்க இதில் வந்து புதுசாக பார்க்கலாம். வாங்க போகலாமா வீட்டுக்குள்ளே? வந்து டேபிள் ஃபேன் போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை துண்டை கட்டுடா, அம்மனை கட்டையாக இருக்கான்னு துண்டை கட்டி விட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து இங்கே வந்து பட்டறையாக இருந்தது. இது எனக்கு நெஞ்சு வலிக்குது கொஞ்சம் இருங்க. என்னன்னு தெரில, நேற்றுலேருந்தே கொஞ்சம் உடம்பு முடியல, நெஞ்சு வலிக்குது. அதனால் பேச முடியல ரொம்ப. சரி, வீட்டுக்குள்ளே போகலாமா? இருந்தாலும் நம்ம தொழில் இருக்குது, நம்ம உழைப்பு, இதை விட்டுட்டோம்னா நம்ம பிடிக்க முடியாது. எங்கள் அடுப்படியை பார்த்துடலாமா? இது தாங்க குடம் வைக்கிற இடம். இப்படித்தான் இருக்கும். காலையில் என் மகனுக்கு வந்து லெமன் சாதம் கிளறி கொடுத்தேன். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அடுப்படியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் நினைக்கலாம் க்ளீனாக இல்லைன்னு. இது பட்டறை, அப்படித்தான் இருக்கும். இது வந்து வீடு கிடையாது, பட்டறையில் நாங்கள் தனியாக கொடுத்துன வரணுங்கவும் அப்படி வீடு அப்படியே அந்த மாதிரி அட்டையெல்லாம் போட்டு, அட்டை தான் அதெல்லாம், செவுரு வந்து கிடையாது. இங்கிட்டும் பார்த்திங்கன்னா அட்டை தான் இருக்கும், வெயில் அடிக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்படி, இது ஃப்ரிட்ஜு. என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. காயாக இருக்குது, அதை இப்போ திங்க முடியாது. நம்ம அன்பு அக்கா வாங்கி கொடுத்த ஸ்டாண்டு நேற்று வாங்கி கொடுத்தாங்கன்னு வீடியோ போட்டிருப்பேன்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. என் மகன் ஒருத்தே பாத்ரூமில் அம்மனைக்கட்டையாக நிற்கிறான். அவனை வீடியோவில் காட்ட முடியாது, அதனால் வாங்க அதுக்குள்ளே போகலாம். என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா பாத்திரம் விற்கிறதுக்காக வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இது வந்து சில்வர் பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி போடுவாங்கள்ல, அந்த காப்பி போடக்கூடிய பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர்லேயே கொஞ்சம் பெரிய குண்டா, சின்ன குண்டானா அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடுக்கு செட்டாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி. இதில் வந்து ரேஷன் கடையில் பருப்பு, ஆயில் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தக்காளி, வெங்காயம். என்னடா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. லைட்டு போடவும் பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். லைட்டு வீட்டு லைட்டு இல்லை, போன லைட்டு. அதனால் இந்த டிவி, எங்கள் டிவி இல்லை, டோன்ட் மிஸ்டேக். இந்த டிவி வந்து எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்த டிவி. அவர் வீட்டில் இருந்தது. இப்போ அவர் இறந்ததுக்கப்புறமா நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். அது மாட்ட இடம் இல்லாமல் இங்கே பாருங்க, ஆணியில் எப்படியோ அந்த அட்டையில் எப்படியோ ஸ்க்ரூ கொடுத்து மாட்டி வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே அந்த அட்டை தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் காட்ட நிறைய பொருள்லாம் கிடையாது. இப்படி இந்த கதவை மூடுனா நைட்டு பாருங்கள், அந்த பொந்துக்குள்ளே பயமாகவே இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் பொந்து, பூச்சி பட்ட வருமோ அப்படின்னு ஒரு பயம். துணியை வச்சு அடைச்சி வச்சுருவேன். அடுத்து சொச்சோ எடுக்கிறேன்ற பேரில் பாலை கொட்டிவிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆங்கர் இதுதான். என் வீட்டுக்கு துணி மட்டும்தான் இங்கே இருக்கும். அடுத்து சாவி மேலேயே சாவி கொத்து. இது வந்து எதுக்காக பெயிண்ட் அடித்தேன்னு பார்த்தீங்கன்னா, என் மகனோட பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டலான்ட்டு பிளான் பண்ணோம். சின்ன பையன் சுந்தர் இருக்கான்ல, அவன் பிறந்த நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவுரு பூரா ஒரே மூக்சிலி, செவுரு கரையாக போயிடுச்சு. அசிங்கம் அனுப்பாங்களேன்ட்டு அன்னைக்கு காலையில் வாங்கி பெயிண்ட் அடித்தோம் ஒரே நாளில், நானே வீட்டுக்காரர் மட்டுமே சேர்ந்து. தண்ணியை ஊற்றாதவா. இது வந்து பாய் வைப்பேங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்ஃபு இதுதான். எங்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அசிங்கமாக நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை. இங்கே பாய் 3 பாய் இருக்குங்க, 2 பாய்.
நல்ல பாய், ஒரு பாய் கிழிஞ்ச பாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு நேற்று கொடுத்தாங்கள்ல அந்த அக்கா, அதில் உள்ள கவர் அந்த அட்டை. ஒரு 3-4 போர்வை, 4 தலகாணி இருக்குது. அடுத்து சாமி. இங்கே இது வந்து சாமி. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்ளும்படி ஒன்றும் இல்லை. இது வந்து தூக்குவாளி. என் வீட்டுக்காரர் ஆசையாக பித்தாளை தூக்குவாளி விற்றுச்சுன்னு நல்லா இருக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தார். இன்னும் காசு கொடுக்கல, கொடுக்கணும். இது வந்து காரு கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னு வாங்கின டப்பா. இது எங்கள் அம்மா சீதனமாக கொடுத்தா கொஞ்சோண்டு சில்வர் பாத்திரம், நிறைய இல்லை, கொஞ்சமாக இருக்கும். இது வந்து நம்ம யூடியூப் கொடுத்த சில்வர் ப்ளே பட்டன். அது எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், வைக்க இடம் கிடையாது. இது கொஞ்சம் பாத்திரம், அது கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. பீரோக்குள்ளே என்ன இருக்கும், பீரோக்குள்ளே பாருங்கள், சேலைக்குதே, நகை நட்டெல்லாம் இருக்காது. மேலே என்னுடைய சேலை. இங்கே வந்து நைட்டி பாவாடைகள், இங்கே வந்து சுந்தர் ட்ரெஸ் இருக்கும். கீழே வந்து புடவை இப்படி தேவையானது உருவேன். அப்படியே சொருகி வச்சிடுறது ஒரு நாளைக்கு. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பீரோ. இதில் வந்து மேலே ஏதாவது நோட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க. கீழே வந்து என் வீட்டுக்காரோட துணி, அதுக்கு இங்கே தருணோட துணி, அதுக்கு இங்கே சும்மா ஏதாவது பழசு வட்டிகள். அதாவது எனக்கு மட்டும் ஒரு பீரோ பார்த்துக்கோங்க, பொம்பளைகளுக்கு மட்டும் ஒரு பீரோ. அது ஏன்னு தெரியல, பொம்பளைக்கு இந்த ஒரு பீரோ, என் குடும்பத்தில் உள்ள மற்ற 3 பேருக்கும் இந்த ஒரு பீரோ. எப்படி? மேலே 2 பித்தாளை பானை இருக்கா, பொங்க பானை. அது எங்கள் மாமியாரோட பானை, என் பானை இல்லை. எங்கள் மாமியாரோட பானை நல்லா இருந்துச்சுன்ட்டு அது ஒரு 2 காப்பாற்றி வச்சுருந்தேன், அதையும் விற்றுருப்பாங்க. சரி, இப்போ வந்து அடுப்படிக்கும் அந்த சந்து பார்க்கலாமா? மேலே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மழை பெஞ்சா அந்த இடம் பூரா தண்ணியாக ஊற்றும். இந்த இருக்குது பாருங்கள், மேலே மழை பெஞ்சா அப்படி சாரலாக அடிக்கும். வேற இங்கே சொல்லிக்கொள்ளும்படி ஒன்றுமில்லை. குளிச்சியா? தோட்டு யாரை கேட்டு குளிச்ச? பைய பார்த்தீங்களா, குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பாத்திரம் ஒன்றும் கழுவலை, எடுத்து வச்சுருக்கேன் வாளியில். இந்த பாத்திரத்தை இனிமே தான் கழுவணும். ஏய், ஃப்ரிட்ஜில் சொல்லிக்கொள்ளும்படி ஒன்றும் இருக்காது. செல்ஃப் இல்லாததுனால எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். இது தாங்க அடுப்படி. பாத்ரூமுக்கு ஒரு சந்து இருக்குது. இதுதான் அந்த சந்து. பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல, எனக்கே இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா செவுரு, எங்கள் வீட்டு செவுரை பாருங்க. வெளியில் உள்ளதை இங்கேருந்தே பார்க்கலாம். ஓட்டை அப்படியே தெரியுது பாருங்க. இது எப்போ விழுக போதோ அது வேற பயமாக இருக்குங்க. பாருங்க, நேராக கீரல் விட்டுருக்கு பாருங்க. இங்கேருந்து நேராக மேலே வரைக்கும் உடஞ்சிருக்கும் செவுரு. அதே மாதிரி தான் மேலே ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்கும். ஆமாம், அதே காட்டவா? அதுதான் பாம்பு வர்றதுக்கு காரணமே. அதே மாதிரி தான் அடுப்படிக்கு மேலே அப்படித்தான் இருக்கும், ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்கும். பழகி போயிருச்சு. ஃப்ரிட்ஜை பார்க்கணுமா? பார்த்துக்கோங்க. என்னது பழம் வேணுமா? அது காயாக இருக்குடா. எது? என் மையன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடா. அடுத்து வந்து இது தெரியும் உங்களுக்கு, இது ஒரு பட்டறை. இந்த அங்கே இருக்கிறது ஒரு பட்டறை. ஆமாம், இது இதையும் பட்டறை. இடமெல்லாம் இருக்குது, ஆனால் செவுரு வந்து சரியில்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே காடு தான். இப்போ பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் வந்தால் காடு தான். முன்னாடி எங்கள் வீடு. ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருப்பேன், ஒரு வீடியோவில். இங்கே இந்த செவரை பாருங்கள், என் மையன் இந்த செவரும் விட்டு போயிருக்கு பாருங்கள். இங்கே செவரு விடாத செவரு கிடையாது, எல்லாமே விட்டுத்தான் போயிருக்கும். அப்படியே இங்கிட்டு வந்து பாருங்கள், வீட்டுக்கு சைடில் இங்கிட்ட தாங்க வீடு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எட்டக்க இருக்கும் வீடு. ஒரு வீடு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் தள்ளி தான் வரணும் ஒரு வீட்டுக்கு.
இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு இயற்கையான காற்று கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா தாங்க இருக்குது. எங்கள் வீட்டை பார்க்கணுன்னு ஒரு சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நாள், ஒரு 2 மாதமாக கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் போட்டேன். ஏற்கனவே நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், இருந்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னன்னே தெரில, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கு. நான் போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சாப்பிட முடியாது, இப்போ கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு 3 மணிக்கு போட்டு விட வேண்டியதான், மணி 2:15 ஆயிடுச்சு. ஓகே, எங்கள் வீடியோ பாருங்கள், எங்கள் வீட்டை பாருங்கள், நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.